oppo reno 6 pro oneplus 9r இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு கரெக்டாக சூட் ஆகும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2l டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே oppo reno 6 pro ஜூலை 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்ப்ளஸ் 9r மார்ச் 23, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்டுன்னு வரும்போது இங்கே ஓப்போ ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்பில் தான் மென்ஷன் பண்ணல. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல தான் இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 7.6 mm வருது. அண்ட் வெயிட் 177 grams வருது. அதுவே நம்ம ஒன்ப்ளஸ் 9r பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் இன் டிஸ்பிளேல தான் இருக்குது. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.4 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 189 grams கொடுத்துருக்காங்க. திக்னஸும் சரி வெயிட்டும் சரி ஓப்போவில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் பில்டு பொறுத்த வரைக்கும் ஒன்ப்ளஸ் 9r ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்கிறதால நமக்கு சாலிடான பில்டு கிடைக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தர உங்களுக்கு பெட்டரான பில்ட் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் ஒன்ப்ளஸ் 9r சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிசைன் ஸ்லிம்மாக வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது ஓப்போ இங்கே 6.55 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ஆம்லெட் பேனல் தான், பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸ் 9r டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கேயும் கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 120 Hz ஆம்லெட் டிஸ்பிளே எல்லாருமே கொடுப்பாங்க. பட் இங்கே ஓப்போ கொடுக்கல. ஸோ நான் இங்கே ஒன்ப்ளஸ் 9rக்கு ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு 120 Hz டிஸ்பிளே தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம மெயின் காம்படிஷனான கேமராஸை கம்பேர் பண்ணலாம். கேமராஸ்னு வரும்போது ஓப்போ இங்கே 64 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 2 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஒன்ப்ளஸ் 9r நமக்கு குவாட் கேமரா செட்டப் தான் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 16 MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 5 MP மேக்ரோ சென்சர் அண்ட் 2 MP மோனோக்ரோம் சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ஒன்ப்ளஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுற 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்போ அவங்க சைட்லேருந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணுற மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸை ஓப்போ இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அவங்க மொபைலில். அண்ட் ஒன்ப்ளஸ் 9r பொறுத்த வரைக்கும் எங்கள் ஹார்ட்வேர் சாலிடாக இருக்குது. ஏன்னா எங்கள் பிரைமரி கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜஸ் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ணும். வீடியோகிராஃபி உங்களோட பர்சனல் தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு OIS இருக்கிறது பிடிக்கும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது கண்டிப்பாக ஓப்போ இங்கே வின் பண்ணுது. ஏன்னா சாலிடான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த கேமரா பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே டஃப் டெசிஷனாக தான் இருக்கும். நீங்கள் கேமராஸ் கம்பேரிசன் பார்த்துட்டு நீங்கள் ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே ஓப்போ ரெனோ 6 ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ வரும். அப்போ நான் கேமராஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒன்ப்ளஸ் 9r ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் ஐகார்டில் தர வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா செக்மெண்ட்டுக்கு நான் ஓப்போ ரெனோ 6 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா எங்கள் செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கு. ரியர் கேமராஸ் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வேணும்னா ஓப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. OIS வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்ப்ளஸ் 9r கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது ஓப்போ ரெனோ 6 ப்ரோ இங்கே MediaTek Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G77 இருக்குது. அதுவே நமக்கு ஒன்ப்ளஸ் 9r அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 650 இருக்குது. ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 11 தான் ரன் ஆகுது. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்ப்ளஸ் 9r UFS 3.1 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்போ ரெனோ 6 ப்ரோ இங்கே UFS 2.1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓப்போ இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மற்றபடி ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கேமிங்காக இருந்தாலும் டே டு டே டாஸ்க்காக இருந்தாலும் ஈஸியாகவே ரெண்டு ப்ராசஸருமே ஹேண்டில் பண்ண முடியும். நான் இங்கே ஒன்ப்ளஸ் 9rக்கு ஒரு ஸ்டார் தரேன். நான் இங்கே UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதால இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம்.
பேட்டரின்னு வரும்போது 4500 mAh பேட்டரி தான் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் ரெண்டு மொபைலுக்குமே சப்போர்ட் இருக்குது. அந்த பாக்ஸ்லேயுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். பட் பேட்டரி பேக்கப் oppo reno 6 ப்ரோவில் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 90 Hz டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது OnePlus 9Rல நமக்கு NFC-க்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. oppo reno 6 ப்ரோவில் நமக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸிங்னு வரும்போது ரெண்டு மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டுமே நமக்கு 40,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது OnePlus 9R 5 ஸ்டாரும் oppo reno 6 Pro 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது உங்களோட தேவையை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பில்டு OnePlus 9Rல நல்லா இருக்குது, டிசைன் oppoவில் நல்லா இருக்குது. டிஸ்பிளேன்னு வரும்போது கண்டிப்பாக நமக்கு OnePlus 9R பெட்டராக இருக்குது. அண்ட் கேமரா செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரி உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. பட் OnePlus 9Rல நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது, சார்ஜிங்கும் ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் நமக்கு ஓப்போவில் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு OnePlus 9Rல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.